வடிகட்டின முட்டாள் கேள்விப்பட்டிருக்கீங்க, வடிகட்டின அறிவாளிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, நாட்டில் உள்ள மொத்த அறிவாளிகளையும் வடிகட்டி எடுப்பதற்காகவே நடாத்தப்படும் ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது பல மாணவர்களோட வாழ்க்கையும் கனவையும் சூறையாடி அந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கறத நான் குறிப்பிட விரும்புறேன். ஆல்ரைட், நீட் எக்ஸாம் அப்படின்றத பற்றியான ஒரு சிறிய விளக்கம். நீட் அப்படிங்கிறது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கி நீட்னு சொல்றோம். இந்தியா முழுவதுமான அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மருத்துவ பட்டப்படிப்பை மேற்கொள்ள விரும்பும் மாணவர்களை தெரிவு செய்வதற்காக நடாத்தப்படும் ஒரு தேர்வு தான் அந்த நீட் எக்ஸாம். இது 11th 12th வகுப்புகளில் உள்ள பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் ஆகிய பாடங்களை அடிப்படையாக கொண்டதா குறிப்பிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 11 மாநில மொழிகளில், இந்திய கல்வி திட்டத்தின்படி 11 மாநில மொழிகளில் நடாத்தப்படுறதாகவும் குறிப்பிடுறாங்க. இதை பத்தி நான் ஏன் இப்ப பேசுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இந்த கோச்சிங்கை பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல போய் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப செலவாகும் அப்படிங்கிறது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. ஸோ என்ன மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வர்ற பொண்ணோ இல்லை கீழ்மட்டத்துல இருந்து படிச்சு எப்படியாவது நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறணும் நினைக்கிற மாணவர்களாலேயும் அவ்வளோ ஈஸியா இந்த கோர்ஸை படிக்க முடியறதில்ல. 12th நல்ல மதிப்பெண் பெற்ற பல மாணவர்கள் இதன் காரணமாக இந்த எக்ஸாம்ல கட் அவுட் மார்க்ஸ் வாங்க முடியாம தோல்வி விடுறாங்க. அதன் காரணமாக பல மாணவர்கள் தவறான முடிவுகளை மேற்கொள்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே சமயம் பல மாணவர்களுடைய டாக்டர் கனவு வெறும் கனவாகவே போகிறது. இதுக்கு உதாரணமா பல வருஷத்துக்கு முன்னாடி அனிதான்னு சொல்லி ஒரு பொண்ணு 12th நல்ல மதிப்பெண் பெற்று பட் இந்த நீட் எக்ஸாம்ல தோல்வி விட்டதன் காரணமாக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்று முதலமைச்சரா தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறிய வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். அதே மாதிரி நியா நானோ ஷோல ஒரு சாதாரண தொழிலாளியோட மகள் நல்ல மதிப்பெண் பெற்று அந்த ஷோக்கு அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஆசை கனவு டாக்டர் ஆகணும்னு சொல்லி பெரிய ட்ரீம் ஒன்று இருந்தது. பட் இந்த நீட் எக்ஸாமில் அவங்களுக்கு பாஸ் ஆக முடியலைன்னு நினைக்கிறேன். நான் சரியா என்னால் ரிமெம்பர் பண்ண முடியலை. இது போன்ற பல மாணவர்களுடைய வாழ்க்கையும் கனவையும் சூறையாடிய இந்த நீட் எக்ஸாம் இந்த வருடமும் மே மாதம் 3ஆம் தேதி நடாத்தப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, எக்ஸாமுக்கு முன்னதாகவே பேப்பர் லீக் செய்ய, அதாவது நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் செய்யப்பட்டுள்ளதா சிபிஐ விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதுனால இந்த வருடம் கடந்த மே மாதம் நடாத்தப்பட்ட இந்த நீட் எக்ஸாம் இந்திய கவர்மெண்டால ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வானது இந்தியாவில் மகாராஷ்டிரா எனும் பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம சிவராஜ் மொடோன்கர் என்ற ஒரு தனிநபர் தனியார் பயிற்சி மையம் நிறுவிட்டு வந்திருக்காரு. அவர் மூலமாகவே டெலிகிராம் மூலம் ரூபாய் 10 லட்சத்திற்கு இந்த நீட் வினாத்தாள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா சிபிஐ விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த நீட் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கெஸ்ட் பேப்பர் என்கிற PDF கோப்பும் வெளியிடப்பட்டுள்ளது, கசியப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சிபிஐ விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த நீட் தேர்வு பிரச்சனைக்கு எதிராக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுங் என்ற ஒரு தனிநபர் 21 நாளா உண்ணாவிரத போராட்டம் இருந்து இன்று காவல்துறை வலுக்கட்டாயமாக அவரை வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காரு, 8.5 கிலோ வரைக்கும் வெயிட் குறைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கூட வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல மாணவர்களும் பல மக்களும் இந்த நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய போராட்டம் மட்டும் கிடையாது. நம்ம வெவ்வேறு நாடுகள்ல இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளோட சமூகத்துல அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, ஸோ நம்ம அதை கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி போயிடாம இது ஒரு சமூக பிரச்சனையா கருதி உலகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் மக்களும் அவங்களுக்கு கை கொடுக்கணும், அவங்களுக்காக தன்னோட குரல் பதிக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். இந்த நீட் தேர்வு முறைகேடுனால பாதிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் சட்டப்படி என்ன நீதி கிடைக்கணுமோ அது கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த நீட் தேர்வு முறைகேடை நிகழ்த்தின நபர்கள் அனைவருக்கும் சட்டப்படி சட்டப்பூர்வமாக என்னென்ன தண்டனை கிடைக்கணுமோ அந்த தண்டனை கிடைக்கணும்னு சொல்லியும் நான் கேட்டுக்கிறேன். எனவே இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.